பொதுவா நம்ம எல்லாருமே ஆசைப்படுற யோசிக்கிற விஷயம் என்ன? நாம சந்தோஷமா வாழணுங்கிறது தான். ஆனா யோசிச்சு பாருங்க, நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கோமா என்ன? பணம் இருந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு நம்மள பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் யதார்த்தம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டும் இருக்கோம். ஆனா உண்மையான சந்தோஷத்தை நாம நினைச்சா நாம எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் நம்மளால அதை கொண்டுட்டு வர முடியும். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? கதையை முழுசா கேட்கணும்ல. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா? அது ஒரு சின்ன கிராமம். அங்க 50-60 குடும்பங்களும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களுக்குமே பிடிச்சமான ஒரு நபர்னா அது அம்புஜம் பாட்டி தான். எப்போதுமே சிரிப்பு மாறாத முகம், யார்கிட்டயும் அதண்டு பேசாத குணம். அந்த கிராமத்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல ஓடி போய் நிக்கிறது இந்த அம்புஜம் பாட்டி தான். தன்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை நினைச்சு அழுகிறதோ புலம்புறதோ கிடையாது. அதற்கு நேர்மாறா கஷ்டமான சூழ்நிலைகள்ல கூட சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சந்தோஷத்துக்கான ரகசியம் என்னங்கறத தினமும் அந்த ஊர் மக்கள் இந்த பாட்டி கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. எப்போதுமே இந்த அம்புஜம் பாட்டிய சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுவும் சிரிப்பு சத்தத்தோட. இந்த பாட்டியோட பெருமை அந்த கிராமத்தையும் தாண்டி பக்கத்து கிராமங்களுக்கும் தெரிய வந்துச்சு. அந்த ஊர்ல இருந்து 2 பேர் இந்த பாட்டிய சந்திக்கிறதுக்காக வராங்க. அதுல ஒருத்தர் அவருடைய கிராமத்திலேயே நல்ல பணக்காரர், இன்னொருத்தர் அந்த கிராமத்தோட ஏழை குடிமகன். இந்த 2 பேருமே அந்த பாட்டிய சந்திச்சு தங்களோட குறைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த பணக்காரர் தன்னோட மனக்குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, என்னோட கிராமத்திலேயே நான் பெரிய பணக்காரன், மனைவி குழந்தைகள்னு எல்லாரும் இருக்காங்க. வீட்டையும் அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கேன். பல தலைமுறைகளுக்கும் போதிய சொத்துக்கள் இருக்கு. இப்படி என்னோட வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா மகிழ்ச்சிங்கிற ஒண்ணு மட்டும் இல்ல. என் நேரமும் என்னோட மனசு ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருக்கு. தினமும் ஏதாவது ஒரு சங்கடமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் நினைக்கும் போது இந்த வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. நீங்க தான் என்னோட சந்தோஷத்துக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவருக்கு அடுத்தபடியா வந்த ஏழையும் இந்த பாட்டிய பார்த்து, அம்மா, நானும் அதே கிராமத்துல இருந்து தான் வரேன். இருக்கிறதுக்கு ஒரு ஓட்டை குடிசை, அதுதான் என்னோட மொத்த சொத்துமே. 3 வேளை சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கிடைக்கிற 5க்கும் 10க்கும் அரை வயிற்று சோறு தான். இதனால எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தினமும் சண்டை வருது. எனக்கு 2 பிள்ளைங்க வேற இருக்கு. அதுங்களுக்கு உடம்புக்கு முடியலனா ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட கூட்டிட்டு போக முடியல. பால் வாங்கறதுக்கோ அரிசி பருப்பு வாங்கறதுக்கோ காசு இல்ல. இதுல என்னோட பொண்டாட்டி புது சேலை நகை நட்டுன்னு சொல்லி தினமும் ஏதாவது ஒரு சண்டைய போடுறா. என்னோட வாழ்க்கைய நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்கு. நானும் ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சா என் குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் வக்கத்து போய் சுத்திக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நானும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது ரகசியம் இருந்தா நீங்க தாமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கைய பத்தி புலம்பி முடிக்கிறான். இதையெல்லாம் பொறுமையா கேட்ட அம்புஜம் பாட்டி, கண்ணுங்களா, வாழ்க்கைங்கிறது நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். இப்படி கண்டதையும் நினைச்சு புலம்புறதுக்கு இல்ல. வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இல்ல, கஷ்ட நஷ்டங்களும் சேர்ந்து தான் வரும். நாம தான் நமக்கான சந்தோஷத்தை நமக்குள்ள இருந்து தேடணும். ஏன்னா நம்ம சந்தோஷங்கிறது நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இல்ல அப்படின்னு சொன்னதும் இந்த 2 பேருக்குமே ஒரே குழப்பமா இருந்துச்சு. அது எப்படி சொல்றீங்க? நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்தினால தானே நம்ம சந்தோஷமும் துக்கமும் அடங்கி இருக்கு. நம்மள சுத்தி கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு தங்களோட கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. அதை கேட்ட அம்புஜம் பாட்டி தன்னோட சொந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட கணவர் தன கூலிக்கு தான் ஏதாவது ஒரு வேலைக்கு போவாரு. எங்களுக்கு திருமணமாகி கொஞ்சம் வருஷத்திலேயே குழந்தையும் பிறந்துருச்சு. என் வீட்டுக்கார ஆசைப்பட்ட மாதிரியே பொம்பளை புள்ள தான் பிறந்தது. எங்க 2 பேரையும் என்னோட கணவர் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாரு. அந்த சின்ன குடிசைக்குள்ளயும் எங்களோட வாழ்க்கை ஒரு சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. என்னோட கணவர் படுத்த படுக்கையாகிட்டாரு. அவருக்கு மருந்து வாங்கறதுக்கு கூட அப்பெல்லாம் என் கையில காசு இருக்காது. அக்கம் பக்கத்துல ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கிடைக்கிற 5யும் 10யும் வச்சுதான் எங்களோட வாழ்க்கையவே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். நாளுக்கு நாள் என்னோட கணவருடைய உடல்நிலை மோசமா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்தே போயிட்டாரு. அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கத்துன கதர்ன அழுதுகிட்டே இருந்தேன். நாட்கள் வாரங்கள் மாதங்கள்னு என்னோட அழுக நீடிச்சுக்கிட்டே தான் போச்சு. அதனால என் குழந்தைய என்னால கவனிக்க முடியாம போயிடுச்சு. என் கணவர் இறக்கும் போது என் பிள்ளைக்கு 5 வயசு. போய் சேர்ந்து என் கணவரையே நினைச்சுக்கிட்டு என் குழந்தைய
குழந்தைய கவனிக்காம விட்டதால அவளுக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. என் கணவனை இழந்த மாதிரி என் பிள்ளையையும் இழக்க கூடாதுன்னு நினைச்சேன். அந்த ஒரு வைராகியம் தான் என்னோட வாழ்க்கையவே மாத்துச்சு. என்னோட குழந்தைக்காக என் வாழ்க்கைய மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். என்னை சுத்தி எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் என் குழந்தைக்காக என்னை சுத்தி இருக்க சந்தோஷங்களை தேட ஆரம்பிச்சேன். நான் என்னதான் அழுது புலம்புனாலும் என் கணவன் திரும்ப என்கிட்ட வரப்போறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை சங்கடமான விஷயங்கள் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சேன். அது எனக்குள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துச்சு அப்படின்னு புன்னகையோட தன்னோட வாழ்க்கை கதைய சொல்லி முடிச்சாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த பணக்காரரும் ஏழையும் அம்புஜம் பாட்டிய ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அம்மா, நீங்க சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு அந்த ஏழை கேட்டதும் அம்புஜம் பாட்டி இன்னொரு ரகசியத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தினமும் காலையில நான் எந்திரிக்கும் போது என்ன உற்சாகப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை எனக்குள்ளேயே சொல்லுவேன். இன்றைய நாள் எனக்கு கிடைச்ச ஒரு புது ஆரம்பம். இந்த நாள்ல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். சில நாட்கள் கஷ்டமா இருக்கதான் செய்யும். ஆனா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்குள்ளயும் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிற சின்ன விஷயம் தான் என்னோட வாழ்க்கையவே மகிழ்ச்சியா வச்சுக்க போகுது. காலையில வர பிரகாசமான சூரியனா இருக்கலாம், ஒரு செடியில இருக்க அழகான பூ மலர்ந்திருக்கலாம், இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு நபரை சந்திச்சிருக்கலாம். எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எப்பவுமே நம்பிக்கையை இழக்காம ஒவ்வொரு நாளையும் ஒரு புன்னகையோட எதிர்கொள்ளணும். இப்படிங்கிற வார்த்தைகளை எனக்குள்ளேயே சொல்லிக்கும் போது என் வாழ்க்கையில எது நடந்தாலும் என் மனசு நல்ல விஷயங்களை மட்டும்தான் தேடி போகும். கடவுள் நமக்காக கொடுத்திருக்க இந்த வாழ்க்கைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி உணர்வோடு வாழணும். அது நமக்குள்ள இருக்க சோகங்களையும் கஷ்டங்களையும் போக்கிடும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்க ஒரு ரகசியத்தை சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ அந்த பணக்காரர் அம்புஜம் பாட்டிய பார்த்து, அப்போ நம்ம மனசு சங்கடப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடந்தா அப்ப என்ன சொல்லணும்னு கேக்குறாரு. அத கேட்ட அம்புஜம் பாட்டி சிரிச்சுக்கிட்டே, இதுவும் கடந்து போகும். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் நிரந்தரம் இல்ல, கஷ்டமும் நிரந்தரம் இல்ல. கஷ்டங்களை பத்தி யோசிக்கும் போது நம்ம மனசு சங்கடப்படுதுன்னு தெரிஞ்சோம் நாம எதுக்காக அத பத்தியே யோசிக்கணும்? நடந்து முடிஞ்சது தானே. நம்ம கஷ்டப்படுறதுனால இங்க எதுவுமே மாற போறது இல்ல. ஆனா உன்னை நீயே சந்தோஷமா வச்சுக்கிட்டா உன்னை சுத்தி இருக்க இந்த உலகம் புது உலகமா உன் கண்ணுக்கு தெரியும். அது உன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டுட்டு வரும். எல்லாம் நன்மைக்கேன்னு வாழ பழகணும். அந்த மனப்பக்குவம் இருந்தா மட்டும்தான் உன்னோட மன குழப்பங்கள் நீங்கும். இந்த ரகசியத்தை மட்டும் உன்னோட வாழ்க்கையில கடைபிடி. இன்னொரு ரகசியம் சொல்றேன், அதையும் கேட்டுக்கோ. பணம் காசுகள் இருந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையோட மகிழ்ச்சியை தீர்மானிக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க அந்த பொருளுக்கே மதிப்பு. உன்னால முடிஞ்சத இல்லாதவங்களுக்கு மனசார கொடுத்து பாரு. நீ செய்ய போற சின்ன சின்ன உதவி கூட மத்தவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இப்ப சொல்லு, உன்னோட சந்தோஷங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு புன்னகையோட கேட்டு முடிக்கிறாங்க. அம்புஜம் பாட்டியோட இந்த வார்த்தைகள் அவங்க 2 பேரோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. ஏன்னா அந்த பாட்டி சொன்ன தன்னோட அனுபவ பாடங்களை இவங்களும் தங்களோட வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில வந்து அம்புஜம் பாட்டி சொன்னது நம்ம வாழ்க்கைக்கும் பொருத்தமானதா தான் இருக்கும். நாமளும் இங்க நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிச்சு இப்ப இருக்க சந்தோஷங்களை அனுபவிக்காமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட எண்ணங்களை மாத்தினாலே போதும், நம்மள சுத்தி இருக்க விஷயங்களும் மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும். நம்ம லைஃப்ல கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பழகுவோம். இந்த அற்புதமான நாளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு, நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோமே அந்த காத்துக்கு, நாம குடிக்கிற தண்ணிக்கு, சாப்பிடுற சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பழகுவோம். இவ்வளோ ஏன் இந்த வீடியோ உங்க கண்ணில் பட வச்ச இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லணும்ல. சோ இந்த வீடியோக்கு மறக்காம தம்ஸ் அப் பண்ணி நான் கிராட்டிடியூடோட தான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்லுங்க. சுந்தர்னு ஒரு வாலிபன். அவனோட வாழ்க்கையில அவன் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது. கடன் தொல்லை, வேலை பார்க்குற இடத்துல சில இடையூறுகள், குடும்ப பிரச்சனைன்னு பிரச்சனைகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். தன்னோட இந்த நிலைமையை நினைச்சு அப்பப்போ வருத்தப்பட்டுக்குவான். கடன் கொடுத்த எல்லாரும் அவனுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத ஒரு மன நிலைமையில ஒத்தையடி பாதையில நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச தூரத்துல மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறத பாக்குறான். ஆர்வம் தாங்காம அந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் பாக்குறான். அங்க துறவி ஒருத்தர் கூட்டத்துல இருந்த மக்களோட பிரச்சனைகளை தன்னோட மந்திர சக்தியால தீர்த்து வைக்கிறத பாக்குறான். அத பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். அட, இந்த துறவி சக்தி வாய்ந்தவரா இருக்காரே, இங்க இருக்க மக்களோட எல்லா
பிரச்சனைகளும் தீர்த்து வைக்க தெரிஞ்ச அவருக்கு நம்மளோட பிரச்சனைகளை மட்டும் தீர்த்து வைக்க முடியாதா என்ன அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடி அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறான். இப்போ அந்த துறவிய சந்திக்கும் வாய்ப்பும் இவனுக்கு கிடைக்குது. அவர்கிட்ட தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதையெல்லாம் பொறுமையா கேட்ட துறவி ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அவனோட மன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. இப்போ அவனோட மனசு ரொம்ப லேசான மாதிரி இருந்தது. அவனோட கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாம் மாறல. ஆனா அந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய அவனோட கண்ணோட்டம் மாறி இருந்துச்சு. எந்த பிரச்சனைகளை பத்தி யோசிச்சாலும் அதை நம்மால தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதே தைரியத்தோடவும் உத்வேகத்தோடவும் துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ மன தெளிவோடவும் மன நிறைவோடவும் இருக்கான். தன்னோட இந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு துறவிதான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். துறவரத்துல இப்படி ஒரு சக்தி கிடைக்குதா? துறவரத்துல நம்மளால ஈடுபட முடியலனா கூட பரவாயில்ல, அந்த துறவி கிட்ட மாணவனா சேர்ந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு முடிவெடுக்கிறான். இதனால தினமும் அந்த துறவிய சந்திக்க ஆரம்பிச்சான். அவரோட போதனைகளை கேட்டு தன்னோட வாழ்க்கையில பின்பற்றவும் ஆரம்பிச்சான். அவனோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்த்த அவனுக்கு இந்த துறவரத்து மேல பெரிய ஆர்வம் ஏற்படுது. எப்படியாவது துறவரத்துல சேர்ந்து அந்த துறவி மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு நபரா மாறணும்னு ஆசைப்பட்டான். தன்னோட இந்த ஆசைகளை நேரடியா துறவி கிட்ட சொல்லாம, துறவியே நானும் உங்களை மாதிரி துறவரத்துல போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட துறவி சிரிச்சபடியே, துறவரம் என்பது சாதாரண காரியம் அல்ல, எந்தவித ஆசையும் இல்லாத நிலைதான் துறவரம். உனக்கென ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்களை பற்றி யோசித்து பார், அதன் பின் இந்த துறவரத்தை மேற்கொள்ளலாமா வேண்டாமா என முடிவெடு அப்படின்னு துறவி சொன்னதை கேட்டதும் இவனும், ஆமா ஆமா துறவியே, என்ன நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, எங்க அப்பா தவறின பிறகு எங்க அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க, நான் உங்களோட வந்துட்டா அவங்களெல்லாம் யாரு பாத்துப்பா, நான் இல்லனா அங்க எதுவும் நடக்காது, நான் இல்லாம அவங்களால வாழவும் முடியாது, அதனால நீங்க சொல்றது சரிதான் துறவியாரே அப்படின்னு சொல்லி முடிச்சதும் துறவி அவனை பார்த்து, நீ துறவு வாழ்க்கைக்கு வரணுங்கிறது என்னோட விருப்பம் இல்ல, ஆனா இப்போ ஒரு காரணம் சொன்ன பாரு, அது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படாதது, நீ இல்லனா உன்னோட குடும்பம் இயங்காதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீனா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம், இந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, உண்மைய சொல்லு, நீ துறவு வாழ்க்கைக்கு வர தடையா இருக்கிறது உன்னோட குடும்பம் மட்டும்தானா அப்படின்னு அவனை பார்த்த துறவி ஒரு கேள்வியை கேட்டதும், ஆமா துறவியே, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உரைச்சுது, நான் இல்லாம என்னோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் என்னோட குடும்பமே ஸ்தம்பித்து போயிடும், அதனால எனக்கு இந்த துறவு வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னு தன்னோட பதில சொல்றான். துறவி மீண்டும் அவனை பார்த்து, நீ சொல்ற மாதிரி உன்னோட குடும்பம் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டதும், ஆமா துறவியாரே, என்னோட குடும்பம் என் மேல உயிரையே வச்சிருக்காங்க அப்படின்னு தன்னோட பதில சொல்றான். இப்போ மறுபடியும் துறவி அவனை பார்த்து, சரி நீ சொல்றது உண்மைனா உன் குடும்பம் உன் மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்காங்களாங்கிறத சோதிச்சு பார்த்துடலாம், ஒருவேளை இந்த சோதனையில உன்னோட குடும்பம் ஜெயிச்சிடுச்சுன்னா நீ துறவு வாழ்க்கைக்கு வர வேண்டாம், ஒருவேளை அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா நீ என்னோட துறவு வாழ்க்கைக்கு வரலாம், இதுல எது உனக்கு ஆட்சேபணம் இருக்கான்னு கேக்குறாரு. அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்றான். உடனே துறவியும் ஒரு சில மந்திரங்களை அவனுக்கு சொல்லி கொடுக்கறாரு. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு நீ ஜடம் மாதிரி இருக்கலாம், சுத்தி இருக்கவங்களுக்கும் நீ இறந்த மாதிரி தான் தெரியும், ஆனா உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் உன்னால கேட்கவும் கவனிக்கவும் முடியும். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் உன் குடும்பத்து ஆட்களோட பாசத்தை சோதிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு துறவி சொல்ல, இவனும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வரான். மறுநாள் காலையில எந்திரிச்சதும் தனக்கு மாரடைப்பு வந்த மாதிரி நடிச்சு தரையில சுருண்டு விடுறான். சுத்தி இருக்க எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. அப்புறம் மெதுவா அந்த மந்திரத்தை சொல்லி எந்த அசைவுகளும் இல்லாத ஜடம் மாதிரி படுத்திருக்கான். அவனை சோதிச்சு பார்த்த குடும்பத்து ஆட்கள் அவன் உண்மையாவே இறந்து போயிட்டதா நினைக்கிறாங்க. மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மகேஷ்க்கு, நம்ம குடும்பத்து ஆட்களை இப்படி கஷ்டப்படுத்துறோமே, போதும் நாம எந்திரிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது துறவி சொன்ன விஷயங்கள் மறுபடியும் அவரோட ஞாபகத்துக்கு வருது. திரும்பவும் அந்த மந்திரத்தை உச்சரிச்சபடியே ஜடம் மாதிரி படுத்திருக்கான். இவன் இறந்து போன செய்தி அந்த ஊர் முழுக்க பரப்பப்படுது. ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. துறவியும் அங்க வராரு. அவனுடைய மனைவி, பிள்ளைகள், தாய்னு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த துறவி அந்த குடும்பத்தினரை பார்த்து இப்படி சொல்றாரு, யாரும் அழ வேண்டாம், நான் இங்கு 2 விஷயங்களை கொண்டு வந்துள்ளேன். நல்ல செய்தியும் இருக்கிறது, கெட்ட செய்தியும் இருக்கிறது. முதலில் நான் எதை கூற?
அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவனுடைய மனைவி முன் வந்து, துறவியே, என்ன நல்ல விஷயம், முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும், உன் கணவனை இப்பொழுதே பிழைக்க வைக்க முடியும், அதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் துறவிய பாக்குறாங்க. இப்போ அந்த துறவி அந்த கூட்டத்தை பார்த்து, இரண்டாவது கெட்ட செய்தியையும் சொல்லிவிடவா அப்படின்னு கேட்டு அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் கணவன் பிழைக்க வேண்டும் என்றால் உங்களுள் யாரேனும் ஒருவர் உங்கள் உயிரை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி யாரேனும் தர சம்மதித்தால் இப்பொழுதே உன் கணவனை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் திகைத்து போய் நிக்கிறாங்க. அவன் மனைவியோ துறவிய பார்த்து, ஐயா, என்னோட உயிரை நான் எப்படி கொடுக்கறது? என்ன நம்பி 2 குழந்தைங்க இருக்காங்க, என் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காகவாது நான் உயிரோட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த துறவியோட பார்வை அவனுடைய தாய் மேல விழுது. அதை புரிஞ்சுக்கிட்ட தாய் முன் வந்து, ஐயா, எனக்கும் வயசாயிடுச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த வீட்டுக்கு மூத்தவளா குடும்பத்தை வழி நடத்துற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. நான் இல்லனா இந்த குடும்பத்தை யார் சரியா வழி நடத்துவா அப்படின்னு சொன்னதும் இவனுடைய பிள்ளைகள் முன் வந்து, ஐயா, நாங்க இன்னும் எங்க வாழ்க்கையவே ஆரம்பிக்கல, எங்க அப்பா நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, நாங்க இன்னும் எதையுமே பார்க்கல, அப்படி இருக்க எங்களோட உயிரை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டதும் துறவி சிரிச்சபடியே ஜடமா படுத்துக்கிட்டு இருக்க அவனை பார்த்து, இப்போது தெரிகிறதா நீ கூறியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அப்படின்னு சொன்னதும் ஜடம் மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தவன் எழுந்து, ஐயா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை, இந்த உலகத்துல ஒருத்தர் மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் போய், எல்லாருமே சுயநலமான ஆட்கள் தான், பறந்து விரிஞ்சிருக்க இந்த உலகத்துல யார் இல்லைனாலும் எதுவும் நடக்காம போக போறதும் இல்ல, மாற போறதும் இல்ல, இந்த நொடியே மனப்பூர்வமா நான் உங்களோட துறவரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவி கூட போறான். இந்த கதை வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையை உணர்த்தி இருக்கு. யாருமே யாரை சார்ந்தும் இல்லை, இங்க யாரு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் என்னவோ அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில எது எப்போ நடந்தாலும் அதை நினைச்சு நாம கவலைப்படுறத விட்டுட்டு அடுத்து நம்ம வாழ்க்கைய எப்படி வாழறது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம். இந்த ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை தான் இந்த கதை நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ச்சே, என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டோ இல்லை புலம்பிக்கிட்டோ இருக்கீங்க? இந்த கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த எண்ணத்தை முழுமையா மாத்திப்பீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போடலாமா? மந்தாபுரிங்கிற நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு அரசர். அவருக்குன்னு அழகான குடும்பம், அன்பான நாட்டு மக்களும் இருந்தாங்க. தன் நாட்டு மக்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு அரசர். அந்த அரசருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தாங்க. மகளுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகுது. மகனுக்கு கோலாகலமான முறையில திருமணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த நாட்டு மேல விஜயபுரிங்கிற அண்டை நாட்டு மன்னன் இந்த நாட்டு மேல எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாம போர் தொடுக்க ஆரம்பிச்சாரு. மந்தாபுரி மன்னரோ திருமண ஏற்பாடுகளால கொஞ்சம் ஓய்வு இல்லாம இருந்தாரு. அந்த சமயம்தான் எதிரி நாட்டு மன்னர் இந்த நாட்டு மேல படையெடுத்து வந்தாரு. இதனால மந்தாபுரி மன்னரால அந்த போரை தாக்குப்பிடிக்க முடியல. இறுதியில அந்த நாட்டோட சிறு பகுதிய எதிரி நாட்டு மன்னன் கைப்பற்றவும் செய்றாரு. இத பெருத்த அவமானமா கருதிய மந்தாபுரி மன்னரோ இதை நினைச்சு ரொம்பவும் கவலை கொள்ள ஆரம்பிச்சாரு. அமைச்சர்கள், புலவர்கள்னு எத்தனையோ பேர் மன்னருக்கு ஆறுதல் சொன்னாலும் மன்னரால அந்த விஷயத்துல இருந்து வெளிவர முடியல. தன் மகனுடைய திருமண நாளும் நெருங்கிடுச்சு. மன்னரால திருமண வேலைகள்ல கவனத்தை செலுத்த முடியல. என் நேரமும் நடந்து முடிஞ்ச போரை பத்தியும் எதிரி நாட்டு மன்னர் தன் நாட்டோட ஒரு பகுதியை கைப்பற்றியதை நினைச்சும் கவலையில ஆழ்ந்திருந்தாரு. மந்தாபுரி மன்னர் எப்போதுமே அந்த நாட்டை சேர்ந்த ஒரு துறவி கிட்டதான் தன்னோட மனக்குறைகளை பகிர்ந்துப்பாரு. அப்படிதான் அந்த துறவியை சந்திச்சு இந்த போரை பத்தியும் இந்த போர்ல அவர் தோற்கடிக்கப்பட்டதையும் பத்தி சொல்றாரு. அந்த துறவியும் எவ்வளவோ ஆறுதல் வார்த்தைகளை சொல்றாரு. ஆனாலும் மந்தாபுரி மன்னரால நடந்து முடிஞ்ச அந்த சம்பவத்துல இருந்து வெளிவர முடியல. இளவரசருடைய திருமண நாளும் வந்துருச்சு. பல்வேறு ராஜ்யங்கள்ல இருந்த மன்னர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு இந்த துறவியும் வராரு. திருமணம் வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சது. அந்த நாடே மெச்சுக்கும் அளவுல தடபுடலான திருமணம் அது. ஆனாலும் அரசர் முகத்துல எந்தவித சந்தோஷமோ பூரிப்போ இல்ல. 1 வார காலத்துல அவருடைய மகளுக்கு
அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இதையடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டுச்சு. அந்த ஊர் மக்கள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியில இருந்தாங்க. இப்பவும் மன்னருடைய முகத்துல எந்தவித பூரிப்பும் இல்ல. இதையெல்லாம் கவனிச்ச துறவி அரசரோட இந்த மனநிலைமைய மாத்தணும்னு நினைச்சாரு. இயற்கை வளங்கள் கொண்ட தெய்வீக சோலைவனத்துக்கு அரசரை கூட்டிட்டு போறாரு. அந்த அழகான இயற்கை வளங்களை பார்க்கும்போது மந்தாபுரி மன்னர் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிக்காம நிகழ்காலத்துல இருக்க மகிழ்ச்சியை ஏத்துக்கணுங்கிறதுக்காக அந்த துறவி இத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. ஆனா அப்பவும் மந்தாபுரி மன்னர் தன்னோட கடந்த காலத்துல இருந்து வெளிவரல. நடந்து முடிஞ்ச மோசமான நினைவுகள்லயே அவருடைய சிந்தனைகள் மூழ்கி இருந்துச்சு. அரசரோட இந்த நிலைமைய நினைச்சு அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. கவலையிலேயே மூழ்கி இருந்ததால அரசருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போச்சு. இந்த சமயத்துலதான் அரசருடைய மகனும் துறவியும் சேர்ந்து அரசரோட இந்த நிலைமைய மாத்துறதுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்றாங்க. 2 நாட்களுக்கு பிறகு அவர் மகளுக்கு பெண் குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தைய காணுங்கிற செய்தி அரசவை முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இந்த செய்தியை கேட்ட மந்தாபுரி மன்னருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. தன் பேத்திய நினைச்சு மனம் உடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப மந்தாபுரி மன்னருக்கு தன் பேத்தியுடைய நினைவுகளை தவிர வேற எந்தவித சிந்தனைகளும் இல்ல. அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கூட முழுசா அனுபவிக்கலையேன்னு நினைச்சு மந்தாபுரி மன்னர் வருத்தப்படுறாரு. இந்த சமயத்துலதான் துறவி அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு வந்து மந்தாபுரி மன்னர் கைகள்ல கொடுக்கிறாரு. தன் பேத்திய மறுபடியும் பார்த்த சந்தோஷத்துல மந்தாபுரி மன்னருக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி. தன் பேத்திய அள்ளி அணைச்சு கொஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் துறவி மன்னரை பார்த்து, அரசே, முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பேத்தி எங்கேயும் காணா போகல. அந்த மாதிரி ஒரு பொய்யான செய்திய நான் தான் பரப்ப சொன்னேன். நீங்க நடந்து முடிஞ்சு போன அந்த போரை பத்தியும் எதிரி நாட்டு மன்னன் நம் நாட்டோட சிறு பகுதிய கைப்பற்றினதை நினைச்சும் மன வருத்தத்தோடவும் கவலைகளோடவும் இருந்தீங்க. இந்த சிந்தனைகள்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வர நாங்களும் எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சிட்டோம். ஆனாலும் உங்களோட ஆழ் மனசுல நடந்து முடிஞ்ச விஷயங்களோட நினைவுகள் தான் இருந்தது. அதுதான் நிகழ்கால மகிழ்ச்சியை ஏத்துக்க விடல. இளவரசருடைய திருமணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சது. இந்த நாட்டு மக்களே மகிழ்ச்சியில ஆழ்ந்து போயிருந்தாங்க. ஆனா நீங்க அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க தவறிட்டீங்க. அடுத்த சில நாட்கள்லயே உங்களுக்கு பேத்தி பிறந்தா. குழந்தை செல்வம்ங்கிறது அந்த இறைவனா பார்த்து கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். உங்க குடும்பத்துக்குன்னு புது வாரிசு பிறந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்குமா என்ன? நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நீங்க யோசிச்சதால இந்த மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க அனுபவிக்கல. உங்க எண்ணத்தை மாத்துறதுக்காக தான் அந்த அதிசய சோலைக்கு உங்களை கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த சோலையோட இயற்கை அழக ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் பத்தவே பத்தாது. அப்பேற்பட்ட அழகான சோலையில அழகுக்கே சொந்தமான மயில் தன் தோகையை சிலிர்த்தபடி நடனமாடுச்சு. கூட்டம் கூட்டமா புள்ளி மான்கள் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருந்துச்சு. யானை குட்டிகள் அங்கேயும் இங்கேயும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருந்து தென்றல் காத்தால மரங்கள் நடனமாடுச்சு. பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குச்சு. இப்படி காண கிடைக்காத காட்சிகளையும் பார்க்க தவறிட்டீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தான் தொலைக்க நேரிடும். காலமும் நேரமும் விலை மதிக்க முடியாதது. அதை ஒரு முறை தவற விட்டா திரும்பவும் நம்மால எடுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களையும் நாம அனுபவிக்கணும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும்தான் நம்ம சிந்தனைகள்ல வச்சிருக்கணுமே தவிர மோசமான நினைவுகளையோ இல்ல சங்கடம் கொடுக்கக்கூடிய நினைவுகளையோ இல்ல. அந்த தேவையில்லாத யோசனைகளால நீங்க தொலைச்சது விலை மதிக்க முடியாத மகிழ்ச்சியையும் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களையும் மன அமைதியையும் தான். உங்களுக்கு இத புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யான காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக மன்னிப்பையும் கேக்குறாரு அந்த துறவி. அரசரும் தன்னோட தவறு என்னங்கிறத புரிஞ்சுட்டு அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறதுல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு. நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் மன அமைதியையும் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு போன சங்கடம் தரக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கிறதுனால அந்த விஷயத்த நம்மளால மாத்த முடியுமா என்ன? நிச்சயமா முடியாதுல்ல. அப்புறம் எதுக்காக அந்த விஷயத்த பத்தி நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கணும்? இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாறாது, அதுதான் மாற்றம். ஆமாங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இந்த உலகத்துல என்னென்னவோ மாறிக்கிட்டு இருக்கும் போது
நம்ம கஷ்டங்கள் சங்கடங்கள் மட்டும் மாறாமலா போக போகுது? இன்னைக்கு வேணா நம்ம வாழ்க்கையில பல தோல்விகள் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா நாளைக்கு அது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்ததுன்னா போதும். நம்மால எந்த சூழ்நிலைகள்லயும் எவ்வளவு சங்கடமான விஷயங்களா இருந்தாலும் சரி, மறுபடியும் நம்மால அதுல இருந்து மீண்டு வர முடியும். இன்னைக்கு இல்லைன்னா என்னங்க, கண்டிப்பா ஒரு நாள் நாம நினைச்ச மாதிரியான வாழ்க்கை நமக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும். அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு, அதுதான் நம்பிக்கை. நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்ததுன்னா போதும். நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா எடுத்தே ஆவோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால அடுத்தடுத்த முயற்சிகளை செய்ய முடியுமா என்ன? நிச்சயம் முடியாதுல்ல. சோ நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே நம்பிக்கை மட்டும்தான். இன்னைக்கு நீங்க ஒரு கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வேணா நடக்காம போயிருக்கலாம். ஆனா இது எல்லாமே தற்காலிகமானதுதான். நீங்க உங்க ஆழ் மனசுல இருந்து நம்பிக்கையோட விடாமுயற்சியோடவும் உங்க செயல்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அது நிச்சயமா உங்க லைஃப்ல வேற ஒரு பெட்டரான ஆப்ஷனை கொண்டுட்டு வரும். இன்னைக்கு நமக்கு ஒன்று கிடைக்கலனா நாளைக்கு அதை விட பெட்டரா நமக்கு ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை தான் வேணும். இந்த நம்பிக்கை உங்க நினைவுகளை நினைவாக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க. போன வீடியோவில் என்னோட வாய்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சான்னு சொல்லி. ஆமாங்க, கொஞ்சம் கோல்டு இருக்குது, என்னால் பேசக்கூட முடியல. நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். இந்த அளவு நோட் பண்ணி என்னை விசாரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.